மஞ்சள் கிழங்கு நேற்று பொங்கல் எல்லா வீட்லேயும் பொங்கல் இனிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இன்னைக்கு காலையில் நான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லா வீட்டு பின்னாடியும் இந்த மஞ்சள் கிழங்கு தூக்கி வெளியே போட்டுருந்தாங்க. இந்த கோவிட் காலங்களில் இந்த மஞ்சள் கிழங்கு வச்சு குர்குமின்னு ஒரு அல்கலாய்டு இருக்குது, அது கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்குலாம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை 40 ரூபா 50 ரூபாய்க்குலாம் விற்றாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது நமக்கு. இந்த மஞ்சளில் வந்து பல மருத்துவ மகிமைகள் இருக்குது. பொதுவாக அந்த ஹோமோசிஸ்டின் லெவல்னு சொல்லுவாங்க. இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, கேன்சர் பேஷண்ட்டு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, ஸ்மோக்கர்ஸ், ட்ரிங்கிங் பண்ணுறவங்க, கிட்னி பேஷண்ட், இவங்களுக்குலாம் ஹோமோசிஸ்டின் லெவல் அதிகமாக இருக்கும். ஹோமோசிஸ்டின்றது வந்து ஒரு மோசமான புரதம். அது கண்டிப்பாக வந்து மெத்தியோனைனாக மாறணும்னு சொல்லுவாங்க. அது வந்து மெத்தில் ஃபோலேட் முன்னிலையிலையும் மெத்தில் கோபாலமின் முன்னிலையிலும் அது பொதுவாக மாறும். மெத்தில், அதாவது ஹோமோசிஸ்டின் வந்து மெத்தியோனைனாக மாறும். மெத்தியோனைன் நல்ல ஒரு புரதம். அது இன்சுலின் உருவாகிறது கூட அது காரணமாக இருக்குது. ஒரு சல்ஃபர் கண்டெய்னிங் ஒரு புரதம். அது இதை கொடுக்குறது வந்து இந்த மஞ்சள். இது தெரியாமல் எல்லாரும் தூக்கி வெளியே போடுறாங்க. அதனால் இந்த மஞ்சளை தூக்கி வெளியே போடுறாங்க. வெறும் 5 ரூபா சமாச்சாரம். அது ஒரு கிழங்கு வந்து 5 ரூபா தான். இதை எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு சீச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன சின்ன பீஸ் ஆகிட்டு அப்படியே வெறும் வாயிலே அழகாக சாப்பிட்லாம். சாப்பிட்டா பாருங்கள், ஒரு சின்னது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஹோமோசிஸ் லெவல் யார் யாருக்கெல்லாம் 15 இல்லை 20க்கு மேலே இருக்கோ அவங்களாம் கட்டாயம் சாப்பிட்ணும். ஏன் எல்லாருமே சாப்பிட்லாம், பொதுவாக எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மஞ்சள் மகிமையை மறந்துட வேண்டாம், எல்லோரும் சாப்பிடுங்க. இன்னும் பேச நண்பர்களே, வணக்கம், வாழ்க வளமுடன்.